1.5 கோடி வேணும் நல்ல மாடு ஏ குறிப்பில் இப்போ வந்து 50 லட்சமா 6 காலைகள் கொண்டு வந்தாங்க. 15 லட்சம் கொண்டு 20 லட்சம் கொண்டு முந்தி உழவு மாடு தான் ஜவாரி மாடு ஆக்கிறோம். போட்டியாக இருந்தது. இப்போ வியாபாரம் பெண் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது. இந்த பிட்டி இருக்குது வேறு இந்த இடத்துல. வணக்கம் ரோவலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ விஸ்வமடு தொட்டி அடியில் நிற்கிறோம். உண்மைக்குமே நாங்கள் இது எதிர்ச்சியாக தான் வந்தாங்க. அதாவது ரோட்டால் போய் கொண்டு கேட்கல, லொரி ஒன்றில் மாட்டை ஏற்றி கொண்டு போச்சுனோம். அப்போ எங்களை விளங்கிட்டு எங்கேயோ மாட்டு சவாரி நடக்க போகணும்னு சொல்லி நானும் கனகாலம் பார்க்கணும்னு சொல்லி இப்போ எனக்கு பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சி இருக்குது. இதில் பார்த்தா ஒவ்வொரு மாடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெரராக இருக்குது, வேறுங்க டெரராக இருக்குது. ஓகே சார், யாராவது இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இடத்த பற்றி சொல்லி இந்த இடம் விஸ்வமடு தொட்டி அடிக்கணும்னு சொல்லி அதில் ஒரு பிள்ளையாரோட ஆலயம் ஒன்று இருக்குது வேறுங்க. அந்த இடத்துல இங்கே வேறுங்க எல்லா மாடும் கட்டி வச்சிருக்கணும். இதில் பார்த்தா தெரியும், எல்லா மாடும் கட்டி வச்சிருக்கோம். மாட்டுக்கு பக்கத்தில் போகிறதுக்கே ஒரு சின்ன ஒரு பயம் உண்டு தோணுது. என்ன சொன்னால் எல்லாம் பெரிய பெரிய உருவமாக இருக்குது. எல்லாம் சவாரி மாடு தானுங்கோ. நான் நினைக்கிறேன் 2 மாடு ஓடுறதும் இருக்குது, 1 மாடு ஓடுறதும் இருக்குது. அதாவது சின்ன வண்டியிலும் இருக்குது, பெரிய வண்டியிலும் இருக்குது. இங்கே இந்த வடியில் கொண்டு வந்துருக்கு நம்ம பாருங்கோ. இந்த சின்ன வண்டில் என்ன இந்த மாதிரி ரெட்டை வண்டியில் என்ன இது ரெட்டை வண்டில். இந்த பாருங்க ரெட்டை வண்டில் இதில் இறக்கி கொண்டு இருக்கணும் மாடை. அப்படி இறக்கின உடனே அங்கே கோயில் இருக்குது தானே, கோயிலில் இறக்குறது பெட்டியெல்லாம் வச்சிருக்கேன். என்ன மாடு எல்லாம் இறக்குறது இந்த மாடு இறக்க வண்டியில் இறக்கலாம் இந்த பெட்டி இருக்குது வேறுங்க. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் மாடு இறக்க போய் நம்ம பாருங்கோ. அம்மா மூன்று மாடு ஒன்று இருக்கு நம்ம பாருங்க. மூன்று மாடு. தக்ஸாந்த் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் அடிக்கடி போயிருப்பீங்களே மாட்டு சவாரி பார்க்க? நான் அராலியில் இருக்கா பார்த்தனா இப்போ புதுசாக கிடக்கு விசுவ மாடு. விசுவ மாடுல பெருசாக நடக்குன்னு சொல்லி ரேசிங் மூட்டா அஜிலேட்டர் அமர்த்தி விட்டா பறக்கும் போல. அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கற்பூரம் எல்லாம் கொளுத்தி கோவில். என்ன கோயில் என்ன இது? கோயில் என்ன? விஸ்வமடு பிள்ளையார் கோயில். இங்கே பாருங்க. காளைகளை போல திமிர் இல்லை, தமிழனை போல பெருமை இல்லை, வீரம் இல்லை, பெருமை இல்லை. உண்மைக்குமே எந்த பக்கம் உங்களுக்கு நிற்கிறேன்டே தெரியாம இருக்குது. எல்லா பக்கத்தாலையும் மாடு வருது. அங்கே வேற அந்த மாட்டு என்னப்பா மாட்டு திடல், சவாரி திடல். அவங்க பாருங்க, அவங்க தொங்கலுக்கு போயினவ என்ன நடந்து போடுறது நாங்கள் கழிச்சு போடுவோம். இந்த வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது. அப்போ ஒரு லொரியில் வந்ததுங்கோ. இந்த வேறுங்க இந்த எத்தனை வாகனங்கள் வருதுண்டு வேறுங்க. அங்கே எங்கட ஊரில் இருந்து 1-2 வாகனங்கள் வந்து என்ன லொரியில் ஒன்று வந்தது, பெரிய லொரியிலேருந்து வந்தது. எனக்கு பயமாக இருக்குது. அதால தான் வாய் உளாருது. என்ன சொன்னால் எந்த பக்கத்தால் மாடு வருமானே தெரியாது சத்தியமா. வணக்கம். ஓகே தானே, அடிங்க நாங்கள் எடுக்கிறோம். நல்லா அடிக்கிறீங்க. நான் அடிச்சு பாப்போம் தாங்க. ஓ பழக்கிறாங்களா மாட்டுக்கு? ஆடா இந்த ப்ரோக்ராம் தான் வந்து நிற்கிறாங்க. அதே அடிதான், வேற அடி தெரியாது என்ன உனக்கு? என்ன உங்க பறக்குது வேற மாடு வேண்டும். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய லொரியில் வந்திருக்கணும். இந்த வேறங்கோ பெரிய லொரியில் நான் தெரிஞ்சு 2-3 வண்டியில் வந்திருக்கு போல. என்னென்ன வழியாக தெரியல, பார்ப்போம் நாங்கள். இந்த அப்போது ஒரு லொரி வந்து இந்த திருப்பி ஒரு லொரி மாடு கட்டியிருக்கு. இந்த பெரிய மாடு இந்த அங்கே மாட்டை கொண்டு போயிட்டு திருப்பி இங்கே கொண்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பாதையை பழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த
கலைக்கிறதெல்லாம் போயிட்டு கொடுக்கூடா மாட்டை பற்றி சரியை பற்றி சொல்லுவோம் சரியை பார்க்கணும் தொட்டு பார்க்கலாம் தாங்க தொட்டு பார்ப்போம் ஆ இந்த தடியை பாருங்க ஐயா என்ன வரி மாடு கலைக்கிறது ஐயா இப்போ ஆ பின்னுக்கு அது மாடை துன்புறுத்துற மாதிரி போயிடும் என்ன பாதிப்பு படியாத மாடு படியாத மாதிரி அடிக்கிற மாதிரி தான் பாதிப்பு ஊசி என்ன இவ்வளோ ஆ இவ்வளோ வரும் உடம்பு பாதிப்பு பாதிப்பு இல்லை என்ன அடிதான் பாதிப்பு பாதிப்பு பழைய சவாரிக்காரர் பழைய சவாரி என்ன நீங்கள் அந்த இது என்னதுக்கு பயன்படுத்துறது மாடு பிடிக்கின்றது மாடு கலைக்கிறதுக்கு மாடு பிடிக்கின்றது மாடு கலைக்கிறது இப்போ நீங்கள் இன்றைக்கு சவாரி விட போறீங்களா இல்லாட்டி கூட சும்மா மாடு கொண்டு வந்தேன் ஆ மாடு ஓடுது நாங்க விட இல்லை விடையில இந்த விளங்கல நீ ஆ வேற யார் ஓகே ஓகே அப்போ முந்தி நீங்கள் வரைக்கும் போயிருக்கிறீங்க இல்ல பயம் என்ன உங்களுக்கு ஆனா ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் போயிருக்காரு சவாரி பழைய சவாரிக்காரர் என்ன இது ஒரு இது என்ன நார்மலா இது வின் பண்ணா தான் இதால ஒரு பரிசு ஒன்று கிடைக்கும் ஆனா எத்தனையோ இடங்கள் இருந்து ஆக்கள் வந்திருக்கணும் அதை அதை பற்றி என்ன சொல்றீங்க ஒரு இதுக்கா என்ன அதுக்கு என்னத்துக்காண்டி வந்து இப்ப வியாபார விஷயமா வந்து முந்தி போட்டியா இருந்தது இப்ப வியாபாரம் இந்த மாடு ஓடினா நாளைக்கு காதிக்காரன் வருவான் இந்த மாட்டை தருவி கொண்டு கேட்டால் 15 லட்சம் கொண்டா 20 லட்சம் கொண்டாண்டால் அவன் காதிக்காரன் கொண்டு போவான் இப்ப வியாபாரமா வந்துருச்சு இப்ப எப்படி பார்த்தாலும் இப்ப தோத்தாவே ஒரு பரிசுமே இல்லையா விலைக்கு அப்ப தூர இடத்துல இருந்து எல்லாம் வரைக்கணும் தானே அப்ப அப்படின்ற வாக்கிக்கு அது ஒரு போட்டி தானே அந்த உங்களோட மாடு கெத்து 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 இந்த சொல்றாங்க கெத்து அது கெத்து மாதிரி ஆரம்பத்துல வந்து என்னதுக்கு அந்த போட்டியெல்லாம் தொடங்கப்பட்டது அது தமிழ்நாட்டு பண்பாடுக்காண்டி அந்த காலம் மாடுகள் வளர்ப்புக்காரர் வச்சிருந்து முந்தி உழவு மாடு தான் உழவு மாடு தான் ஜவாரி மாடு ஆக்கினேன் முந்தி சேர்ந்து தான் பேர் ஜவாரி மாடு ஆக்கினேன் முந்தி ஒரு காலத்தில் உழவு மாடு தான் ஜவாரி மாடு நீங்க போய் சவாரி கொண்டு ஓடிச்சிருக்கீங்களா பரிசனை வாங்கியிருக்கீங்க இவ்வளவு வந்து இருக்கிறீங்க இப்ப தங்க பரிசனை கிடைக்கும்ன்றாலுமே இருக்கு இன்றைக்கு என்ன வருது என்ன ஒரு தெரியாது என்ன நான் யாழ்ப்பாணத்தில் வந்து நான் பவனியாவது முதல் கிட்ட போட்டு வாரம் ஜவாரி தான் கண்டு இனி போய்க்க யாழ்ப்பாணத்தில் தொழில் ஏறி போயிட்டு இறங்குவேன் யாழ்ப்பாணம் நீங்க யாழ்ப்பாணம் எங்க அளவட்டி நாங்களும் யாழ்ப்பாணம் தான் நீங்க பண்ண திருப்பி இல்ல நாங்க பண்ண திருப்பி தான் என்ன சொல்றது என்ன சொல்ற எந்த கடை சொல்றது அதுதான் நானும் ஜோதிக்கணும் பண்ண திருப்பில எது சொல்றேன் மாட்டு வண்டியை காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி தான் மாட்டு வண்டி இருக்குது சவாரி வண்டி இந்த அதில் அந்த விபூதியால் இதெல்லாம் பூசி வச்சிருக்கேன் பாருங்க ஆனால் அந்த மாட்டுச்சே வரைக்கும் ஏகப்பட்ட பேர் எங்கேயோ வந்து எல்லாம் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடையில் நம்ம காலமை சாப்பாடு சாப்பிடல அதில் இதில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லி தான் இந்த கடைக்குள்ள நாங்கள் போகிறோம் இன்னும் டைம் இருக்குது கிட்டத்தட்ட 1 மணி காலத்துக்கிட்ட இருக்குது இப்போயும் ஏகப்பட்ட மாடுகள் இந்த வந்து கொண்டு இருக்கு வேறங்கோ உளுந்து வடை நல்லா இருக்கும் உளுந்து வடை இந்த வேறங்கோ வடை இருக்குது வாரக்கிழமை மிஞ்ச நடக்கும்ன்ற மாதிரி கேள்வி பண்ணானே என்ன வெட்டாப்பள்ளியிலையோ ஒவ்வொரு ஞாயிறும் அங்கேயோட நடக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவிச்ச கச்சானோ அவிச்ச கச்சான் தம்பி கட்டி கட்டி வச்சிருக்கான் பேரங்க டீ வேணுமா இல்லையே இவா குடிக்கதான் வேணுமே டீ பிளாண்டி வேணுமே டீ பிளாண்டி என்ன சுட சுட நல்லா இருக்கும் அப்படி அங்கே இருக்க முடியும் இருக்கோ இந்த வேற எத்தனை மாடு போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி எல்லாரும் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு போயினோம் எல்லாம் ஒரே ஆள் இந்த மாடு போல என்ன எல்லாமே ஒரே ஆள் இந்த மாடு போல என்ன ஏபி எல்லாம் கிடக்குது இது மாடு என்ன நம்பர் படி விரிக்கிறதோ என்ன ஒவ்வொரு நம்பர் படி அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறது அந்த கண்டு குட்டியில் எல்லாம் வந்து நிற்குது வேற அந்த இடத்துல குட்டி மாடல் எல்லாம் வந்து நிற்குது அப்படியே மாடு இல்லாமல் அங்கே கூட்டி கொண்டு போய் நம்ம பாருங்க அங்கே அந்த இடத்துக்கு இந்த பெரிய குட்டாமட்டு பாருங்க இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு 300-400 மீட்டர் கிட்ட வரும் நினைக்கிறேன்
தம்பி எங்க சவாரி வாக்கை வந்து நீங்கள் எங்க நீங்கள் ரிசர்வ் பண்ணுவா இது என்ன இத்தனை நீளம் இது தெரியாது நீளம் எத்தனை மீட்டர்டா 1 கிலோமீட்டரா 1 கிலோமீட்டர்டா தொங்கல் வருமாடா வேணா ஒரு 400 மீட்டர் வரும் என்னடா 500 மீட்டர் வருமா வேற என்ன தம்பிக்கு எத்தனை வயசு இங்கே டெய்லி நடக்கிறதோ இல்லை சில ஞாயிறு நடக்கும் என்ன மாதத்தில் ஒரு காதாவது நடக்கும் என்ன அப்போ வின் பண்ணுறாங்களுக்கு என்ன கொடுப்பினம் 1 லட்சம் ரூபா காசு தங்கம் மட்டும் கொடுக்க மாட்டேங்க தங்கம் காசு கொடுப்பினோம் தங்கம் கொடுப்பினோம் ஒவ்வொரு காவும் ஒவ்வொரு மாதிரியாம் சின்ன பொடியங்கள் பார்க்க வந்துருக்குறாங்க எத்தனை மணிக்கு அது வாங்க 1:30 2 மணிக்கா 2 மணிக்கு என்ன 2 மணிக்கு அந்த வாங்க சரி ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் அழிஞ்சு வரோம் ஸோ அங்கேருந்து வந்து மாடலில் வந்து இங்கே பக்கம் கொண்டு வராங்க இதில் இருக்க பாருங்கள் வந்து இதன் வந்து துவக்க கோடு அதாவது இந்த இடத்துல இருந்தால் அந்த ரேஸ் வந்து நடக்க போகுது எல்லாருமே வந்து தயாராகி கொண்டு இருக்கிறாங்க இப்படி நடக்குதுன்றது வந்து நான் அப்படியே போக காட்டுறேன் இங்கே பாருங்க வண்டிகள் எல்லாம் வந்து கொண்டு போட்டிருக்காங்க மாடுகளை அங்கே கம்புகளில் கட்டி வச்சுருக்காங்க போட்டி தொடங்க எனக்கு தெரிஞ்சு மாட்டை இதில் கட்டிட்டு அப்படி ரேஸ் நடக்கும் போல் வீடியோக்குள்ளேயும் வந்து இந்த படங்கள்லையும் தான் நான் பார்த்துருக்கேன் இப்படியான ரேஸுகளை வந்து ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஸ்பெஷலி ஒவ்வொரு தடவை நடந்து கொண்டு இருக்கிறது நான் நன்றி தான் நினைக்கிறேன் இது வந்து முல்லைத்தீவில் வந்து நடக்குது முதல்ல இப்போ எத்தனை சோடியான பார்த்து தெரிவு செய்து எடுத்து போட்டு ஒரு மாடு தான் கூட தெரிவு செய்யணும் ஒரு மாடு கூட எடுத்து போட்டு பிறகு 8 ஜோடி தெரிவு செய்யணும் 5 பிரிவில் 8 ஜோடி தெரிவு செய்து எடுத்து போட்டு பிறகு 2ஆம் சுற்று விட்டு 2 எடுப்பினோம் 2 4 எடுத்து பிறகு ஃபைனலுக்கு 4 சோடியம் விட்டு 4க்கும் பெருசு அப்போ அந்த வயது இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை அப்படி இல்லை இருக்கு ஏபிசி கண்டு இருக்குது முதல் பல்லு போட கண்டுகள் பிறகு பல்லு போட்டதுகள் டி கண்டுகள் பிறகு சி பிறகு அது எதுலேயும் விடலை சரி ஓகே அப்போ நீங்கள் வந்து இப்போ தயாராகி கொண்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டாக இது விடுறது இல்லாட்டி எப்படி எங்கள்கிட்ட 2 சோடி நிற்கிது ஊனா கண்டுகள் நிற்கிது டிக்கன் நிற்கிது ஒவ்வொரு வருஷமும் இல்லை ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டு போவீங்களா நீங்கள் இப்படி நாங்களும் ஒரு ஞாயிறு ஏற்றுறது இப்போ 2-3 தரம் மழையால் ஏற்ற இல்லை இப்போ இனி மழை இல்லைன்னா ஒரு ஞாயிறு ஏற்றும் எங்கேருந்து வரீங்களா அதான் எங்கேருந்து வரீங்க மல்லாவி மல்லாவி ஓகே ஓகே நான் வந்தது முல்லைத்தீவு ஆனால் அழைச்சி நேரம் 12:30 எங்களுக்கு ஆரம்ப நேரம் சரி வருமானு சொன்னவே ஆனால் அவர் இன்னும் ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட இப்போ வந்து 1:40 ஆச்சு 1:45 நேரம் இன்னும் விடந்தையில் காலைகள் வந்து அணையலை முடிவெடுத்து வந்து ஆரம்ப சாணத்தை வந்து அடையலை இனி நாங்கள் 6 காலைகள் கொண்டு வந்தாங்க எங்களுக்கு வந்து ஒன்று சி குரூப் ஒரு ஜோடி டி குரூப் அது 250 லட்சம் இந்த வாரம் மாடு பாருங்க ஒரு மாடு வந்து 50 லட்சமா இதில் வந்து வார ஒரு மாடு ஏன் அதுக்கு அப்படி இல்லை ஐயா ஏன் அப்படி ஏன் அந்த மாட்டுக்கு வந்து 50 லட்சம் சொன்னீங்க மாடு இருக்குது விளங்கல இதுக்கு பார்க்க ஓடின மாடு நிற்கிது விலை உண்ட மாடு போகிற மாடு இல்லை நிற்கப்பா எவ்வளோ போகும் அப்படியே வந்து கடுமையாக ஒரு மாடு நான் குறைஞ்சது 1.5 கோடி வேணும் நல்ல மாடு ஏ குரூப்பில் 5 குரூப் பண்ணேன் 5 குரூப்பில் வந்து ஊனா பள்ளிப்படா கண்டு வந்து ஊனா குரூப்பு 2 வேலை கண்டு டி குரூப்பு 4 வேலைக்கு மேலே சி குரூப்பு மற்றது பிஏ அதாவது வந்து நல்லா ஓடுற மாடலாம் இருக்குது தானே அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் போகுமாம் அதுன்ற விலை வந்து இப்போ நான் காட்டின நான் அந்த நேரத்தில் போன ஒரு மாடு வந்து 50 லட்சம்ன்ற மாதிரி சொன்னவங்க வந்து ஸோ இப்போ வந்து துவங்க போகுது போட்டி வந்து எல்லாம் வந்து ஐயா வந்து ரெடி ஆகிட்டீங்களா துவங்க போதா இப்போ வந்து ஓகே 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 முதலாவது இந்த என்ன குரூப்புக்கான தொடங்க போகுது ஊனா குரூப் அப்படி இருக்கா ஓகே ஐயா ஓட போகிறார் பாருங்க ஐயாவோட கதைச்சு நம்ம நேரத்தோட ஐயாவும் வந்து போட்டியில் கலந்து கொள்ள போகிறார் இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டாங்க ஸோ வந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க ஓட போகிறான் எந்த கூட்டாண்ட தம்பி யாராவது தம்பி யாராவது ஓட போகிறாங்க ஒரு வண்டி பாருங்க வந்து கட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படி லைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க 1 2 3 4 மாடு முதலாவது வந்து 4 மாடுக்கு வந்து நடக்க போகுது போட்டி பார்க்கவே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது
தூங்குறதுக்கு வந்து ஆள் இருக்கார் பாருங்க. எப்படி வந்து ஏறி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு வண்டியிலையும் வந்து இப்படி வண்டியில் மாலை கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்படி ஏறி ஏறி இருக்கிறாங்க. ஓகே, தொடங்க போகுது. ஆமாம், எப்படி ஓடுறாரு, நல்லா ஓடுறாரு. ஓ, அவர்கிட்ட பட்டிடுது. கூட நெருங்கிட்டு வேறங்க. உடனே அதாவது உடனே மாட்டை கலட்டினேன் பாருங்க. கொஞ்சம் இல்லை பார்த்தா தெரியும். சவாரி ஓடி முடிஞ்ச உடனே கலட்டினேன். டக்குன்னு மாட்டை கழட்டி கொண்டு போவீங்க தெரியுமா? உடனே கழட்டுவீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது மாட்டு சவாரி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் நின்று இருந்தால் ஃபுல்லாக ஏர் வின் பண்ணது எல்லாமே பார்த்துருக்கலாம். லேட் ஆகிடும்ன்றதால நாங்கள் நிற்கிறேன். போய் முடிஞ்சிருக்கா. இப்போ நேரம் கிட்டத்தட்ட 6 மணி ஆகுது. போய் முடிஞ்சிருக்காது. சில பேருக்கு தங்க பதக்கம் கொடுப்பினேன், சில பேருக்கு சைக்கிள் கொடுப்பினேன். அந்த மாதிரி கணக்கு பரிசுகள் இருக்குது. உண்மைக்குமே அவையில் வாரத்துக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுக்காண்டி வாரையில் தங்களோட கெத்துக்காண்டி தான் உண்மைக்குமே மாட்டை கொண்டு எங்கேயோ தூரத்துல இருந்து எல்லாம் கொண்டு வரையணும். அதாவது இப்போ வடக்கு மாநிலத்துக்குள்ள இருந்து ஆனால் என்ன கௌரவம் சொன்ன ஒரு அன்னையரால் எங்களுக்கு கௌரவம் முக்கியம். அதுக்கான தான் மாட்டை கொண்டு வந்து கொண்டு இருக்கணும். நார்மலாக ஒவ்வொரு ஞாயிறு நடக்கிறது. வார ஞாயிறு வெட்டாப்பிள் என்று சொல்லி கேள்விப்பட்டா சுவரோண்டு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஞாயிறு நடந்தே தீரும். மழை காலங்கள் இல்லை. மற்றது முந்தி எங்கட யாழ்ப்பாணத்தில் அராளி பக்கத்தில் நடக்கிறது. ஓகே சகோதரங்கள், நீங்களும் அந்த மாட்டு சவாரியை பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சந்தோஷம். பாய் பாய், நன்றி, வணக்கம்.